வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் சொல்லி முடிச்சுட்டாங்க. கரண்ட்டா நிஃப்டி 50 230 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி 600 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த டெலிவர் பண்ணிட்டுருக்கு. நேத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, கூல் டவுன் ஆயிட்டாரு அப்டின்ட்டு மார்க்கெட்ட கொஞ்சம் தூக்கி நிறுத்துனாங்க. ஆனா, இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நிலைக்கல. ஸோ, இன்னைக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால். ஓகே, இந்த வீக்க சிறப்பா முடிச்சுருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். பட் அந்த எதிர்பார்ப்புலலாம் தூக்கி மண்ண போட்டாங்க. ஸோ, மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நல்ல ஒரு செல் ஆஃப் தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு. ஸோ, நல்லதும் கூட. பலரும் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, லைனா வந்து நமக்கு திரும்ப ஓப்பன் ஆகும் அக்யூமுலேட் பண்றதுக்கு. ஸோ, அத பத்தியெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா, லார்ஜ் கேப்லயே பலதும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அகைன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் வந்து அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான். ஸோ, கொஞ்சம் கணிசமா அக்யூமுலேட் பண்றதுக்கான வாய்ப்பு எந்த லார்ஜ் கேப்லயும் இல்ல. ஸோ, அத பற்றியெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாரி நேத்து கோல்ட் அண்ட் சில்வர் 2யும் போட்டு அடி பொளந்தாங்க. சில்வர் பீஸ் அண்ட் கோல்டு பீஸ் 2ம் கிட்டத்தட்ட 8லிருந்து 10% வரைக்கான சரிவ சந்திச்சது. இன்னைக்கு சில்வர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.5% வரைக்கான ஏற்றத்தையும், கோல்டு பார்க்கும்போது கோல்டு பீஸ் பார்க்கும்போது 2.25% வரைக்கான ஒரு ஏற்றத்தையும் குடுத்திருக்கு. ஸோ, இன்னைக்கு இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, போர்ட்ஃபோலியோலயும் ஒரு பேலன்சிங் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. நிஃப்டிக்கு அளவுக்கெல்லாம் இன்னைக்கு போர்ட்ஃபோலியோல எந்த விதமான பாதிப்பும் இல்ல. ஸோ, ஓரளவு ஒரு பேலன்சிங் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஃப்ளாட் டூ நெகட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு இன்னைக்கு டேல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ, அடுத்தது இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, தொடர்ந்து ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். ஸோ, நம்ம பார்க்க போறதே பார்த்தீங்கன்னா, டிஎல்எஃப் கிட்ட இருந்து வந்த அப்டேட் தான். ஸோ, டிஎல்எஃப்போட ரிசல்ட் நேத்து வந்திருந்தது. ஸோ, ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேல இப்ப வரைக்கும் ஒரு 3% வரைக்கான ஒரு இறக்கம் டிஎல்எஃப்ல வந்து ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ, டிஎல்எஃப்ல முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிராஸ் டெட் ஃப்ரீ ஸ்டேட்டஸ பார்த்தீங்கன்னா, இப்போ அடைஞ்சிருக்கு. எப்போ லிஸ்ட் ஆச்சு? 2007ல வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ, அதுக்கப்புறம் இன்னுமே அதோட ப்ரீவியஸ் ஹைய வந்து தாண்டலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ, சரியா ஞாபகம் இல்ல. ஒன்ஸ் வந்து ஒரு 400 கிட்ட இருக்கும்போது இத பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ, இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா 600 கட் பண்ணி அதுவும் ஒரு நல்ல சப்போர்ட் தான். அந்த சப்போர்ட்ட கட் பண்ணி ஒரு சரிவ வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, இப்போ கிராஸ் டெட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ரொம்பவே பெரிய ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். கேஷ் ஃப்ளோ சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. இந்த காலாண்டுலயும் நல்லாவே கேஷ் ஃப்ளோவ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க டிஎல்எஃப். எல்லா வகையிலயும் ஒரு நல்ல செய்திய தான் வந்து டிஎல்எஃப் இந்த காலாண்டு ரிசல்ட்ல நமக்கு குடுத்துருக்காங்க. பட் இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு ப்ராஃபிட்டா தான் வந்து இருக்கு. ஸோ, ஓவரால் டிஎல்எஃப் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் டிஎல்எஃப் நமக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு தேர்வா இருக்கலாம். ஆனா, இப்போதைக்கு வேண்டாம். ஸோ, கொஞ்சம் நம்ம ட்ராக் பண்ணிட்டே வருவோம். ஸோ, ஃபர்தரா ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வந்ததுன்னா, அப்ப நம்ம பார்க்கலாம். சில பேர் ரேமண்ட் பத்தி கேட்குறாங்க. சில பேர் கோட்ரெஜ் பத்தி கேட்குறாங்க. ஸோ, அது கூட கம்பேர் பண்ணும்போது டிஎல்எஃப் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. பெஸ்ட்டாவும் இருக்குன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ, இப்பவும் சொல்றோம். அதே தான். அதே ஒரு விஷயம் தான். ஸோ, அது கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும். அதுக்காக இப்ப நம்ம பிடிக்க முடியாது. ஸோ, தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, ஜான் ஏறுனா முழம் ஜறுக்குதுங்கிற மாரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சரிவு தான் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த சரிவுல கசகசன்னு வாய்ப்புகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ, கரெக்ட்டா பிளான் பண்ணாம நம்ம எதையும் வந்து போர்ட்ஃபோலியோக்குள்ள தூக்கிட்டு வந்து வச்சுக்க முடியாதுங்கிறத ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்காக நம்ம அனலைசிஸ் பண்ணாம விட்டுறவும் கூடாது. நம்ம பண்றோம், பண்ணல. ஸோ, அந்த பங்க பிடிக்கிறோம், பிடிக்கல 2வது. பட் தொடர்ந்து ட்ராக் பண்றதுக்கும், அனலைசிஸ் பண்றதுக்கும் முயற்சிய நம்ம பண்ணுவோம். நல்ல ரேஞ்ச் வந்ததுன்னா கண்டிப்பா யோசிக்காம நம்ம உள்ள இழுத்து போடுறதுக்கு அது டெஃபினட்டா உதவிகரமா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரீமியர் எனர்ஜியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ, பிரீமியர் எனர்ஜிய இன்னைக்கு போட்டு அடிச்சு தாளிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 4.5% வரைக்கான ஒரு இறக்கம் பிரீமியர் எனர்ஜில நடந்திருக்கு. ஸோ, இதுதான் புது ஒரு லோவா இருக்கு. புது 52 வீக் லோவ பார்த்தீங்கன்னா, இந்த பிரீமியர் எனர்ஜி டச் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இது எனக்கு ஐபிஓல வந்து கிடைச்சது. பட் நான் லிஸ்டிங் கெயின் அன்னைக்கே வந்து புக் பண்ணிட்டு இதிலிருந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஒரே ஒரு லாட் தான் வந்து கிடைச்சது. பட் இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ மொக்கையா இருக்கான்னு பார்த்தா, ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் க்ரோ ஆயிட்டு இருக்கு. பட் வாரி எனர்ஜிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, இவங்க ப்ராஃபிட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ, அவங்க இப்ப மார்க்கெட் லீடரா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க வாரி எனர்ஜிஸ். பட் அதுக்காக இவங்களும் ஒண்ணும் சுமார் இல்ல. ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாலும் கூட, ஸோ கம்மி தான். ஸோ, அதனால பங்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு புது ஒரு லோவ நோக்கி தான் வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு. பட் இது கூட கம்பேர் பண்ணும்போது வாரி நமக்கு
இனிமே ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல கிடைக்குது. பட் அங்கேயே பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு டேல வார் எனர்ஜீஸும் வந்து ஒரு சரிவு தான் குடுத்திருக்கு. நேத்து கிட்டத்தட்ட 8 டூ 10% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருந்தது. இன்னைக்கு ஒரு 1.5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ, அது இந்த பங்கு இன்னும் கூட கொஞ்சம் அட்ராக்டிவா மாறும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, வெயிட் பண்ணி வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது, ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அந்த அப்டேட்னா, ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது ஒரு அவங்களுடைய சப்சிடரிய ஒரு 16 சப்சிடரிய பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி கூட வந்து சேர்க்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து ஒரு அந்த சப்சிடரி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு வழியில போறதுக்கான ஒரு இண்டிகேஷன வந்து நமக்கு காட்டுது. ஸோ இதில பல சப்சிடரீஸ் இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே புது பிசினஸ் தான். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அடுத்தது எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங், கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் கெமிக்கல், ஸோ ஸ்டோரேஜ், எனர்ஜி ஸ்டோரேஜ் லிமிடெட், ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் இந்த மாரி பல வகையான நியூ எனர்ஜி பிசினஸ பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைச்சு ஒரே வழியில வந்து செல்ல போறாங்கங்கிறது நமக்கு இப்போ கிளீனா வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு சப்சிடரியா இப்ப எப்படி ஜியோ இருக்கு, ரீட்டெயில் இருக்கோ, அத காட்டிலும் இது ஒரு பெஸ்ட்டான ஜியோக்கு கம்மியா இருக்கலாம். பட் இந்த ரீட்டெயில் கூட கம்பேர் பண்ணும்போது நியூ எனர்ஜி பிசினஸ் ஒரு நல்ல குரோத்த குடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். எந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஓஎன்ஜிசி கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஓஎன்ஜிசி என்ன பண்றாங்கன்னா, ஸோ இந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய மிட்சுயி கூட வந்து ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வென்ச்சர் மூலியமா இந்த ஷிப்பிங் அண்ட் இந்த லாஜிஸ்டிக் எல்லாம் வந்து பண்ண போறதா, இந்த ஜாயிண்ட் வென்ச்சர் மூலியமா பண்ண போறதா ஒரு அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ஓஎன்ஜிசிய பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். பட் இப்ப என்னன்னா, இந்த க்ரூடோட விலை வந்து தொடர்ந்து சரிவ தான் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால இந்த ஓஎன்ஜிசி அண்ட் இந்த ஆயில் இந்தியா போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு சரியில்லாத ஒரு காலம்னு சொல்லலாம். பட் இருந்தாலும், இதில சரிவெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசா ஏற்படாம தான் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் இடிஎஃப்ப பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா, ஆயில் இடிஎஃப் வந்து அட்ராக்டிவான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. மேபி புதுசா இருக்கிறவங்களா இருந்தா, செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு நல்ல இடத்துல தான் வந்து உட்காந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பிரைஸுக்கு கீழ போனதுக்கப்புறம் திரும்ப நான் சிப் பண்றதுக்கு ஆரம்பிச்சுருவேன். இதுக்கு முன்னாடி என்ன சிப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நண்பர்களுக்கு தெரியும். அதே சிப்ப அகைன் வந்து கன்டின்யூ பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இந்த ஆயில் இடிஎஃப்ப பொறுத்தவரைக்கும். ஏன்னா ரிலையன்ஸும் கீழ இறங்குது. மற்ற கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா, சரிவ தான் வந்து குடுத்துட்டு இருக்கு. இத வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி எப்பல்லாம் வந்து என் ஆவரேஜ் பிரைஸுக்கு கீழ போகுதோ, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிப் பண்ணுவேன். இல்ல இன்னும் வந்து கொஞ்சம் அதிகமான டவுன்ஃபால் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில கொஞ்சம் வந்து லம்ப் சம் பண்றதுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். லாங் டெர்ம் ஓரியன்டடா இந்த ஆயில் இடிஎஃப்ப நான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிப்லாவோட ரிசல்ட் சுட சுட வந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சிப்லாவோட ரிசல்ட்ட நான் இந்த இடத்துல ஆட் பண்ணல. சிப்லாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல பயங்கரமான அடிய வந்து வாங்கியிருக்கு. இன்னைக்கு டேல இப்ப கரண்ட்டா போட்டு சிப்லாவ அடிச்சுட்டு தான் இருக்காங்க. 3.5% வரைக்கான இறக்கம் பார்த்தீங்கன்னா, சிப்லால இப்ப வரைக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு. சிப்லாவோட இந்த காலாண்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 57% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. வெறும் 675 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போன வருடம் பார்க்கும்போது 1575 கோடியா இருக்கு. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணா பேட் டிக்ளைன் ஆயிருக்கு. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணாலும் பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா, லாபம் சரிவடைஞ்சிருக்கு. இது ஒன் டைம் காஸ்ட் நியூ லேபர் கோட் அப்படின்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, அதோட இம்பாக்ட் வெறும் 276 கோடி தான் வந்து இந்த ஒன் டைம் லேபர் காஸ்ட் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்ட ஹிட் பண்ணுது. மத்தபடி இவங்களுடைய லாபம் இந்த காலாண்டுல ரொம்ப சரிவடைஞ்சிருக்கு. இந்த லாபத்த விடுங்க. 2வது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க மார்ஜின் பார்க்கும்போதும் பெரிய அளவுக்கு வந்து அடி வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மார்ஜின் பார்த்தோம்னா, இந்த காலாண்டுல வந்து ஒரு 17.5% பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா, என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்ததுன்னா, ஒரு 22.4% வந்து எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தது. பட் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து இது மீட் பண்ணல. அது மட்டும் இல்லாம, இவங்களுடைய முந்தைய பெர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, இந்த மார்ஜின் வந்து ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்கிறத நம்மளால ஈஸியா வந்து பார்க்க முடியுது. ஓவராலா சிப்லா இந்த காலாண்டுல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிக்ளைனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற ஒரு பனிஷ்மென்ட் பார்த்தீங்கன்னா, சிப்லால ஏற்பட்டுட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா, சிப்லாவையும் வந்து பலரும் வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. நம்ம கூட ரீசென்ட்டா டிஸ்கஸ் பண்ணோம். இது 2023ல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண பங்கு, எனக்கு என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். எங்கேயும் எதுலயும் வந்து அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பா நண்பர்கள்
ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு கன்சாலிடேஷன் ஜோனை உடைச்சிட்டு சிப்லா பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதே ஒரு ஹைப்பு, இது ஹைப்புக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த பிஸ்னஸ் இருந்தது. நல்ல மதிப்பீடுல இருந்தது, நல்ல விலையில இருந்தது. அப்ப இருந்து ஸோ ஒரு பெரிய ஒரு புல் ரன்னே வந்து நடந்தது. அந்த புல் ரன்லேயே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஸோ 2023 ஒரு சூப்பரான வருடம் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலேயே நமக்கு ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் த ரிட்டர்னை கொடுத்து இப்போ ஒரு கரெக்ஷனை நோக்கி வந்துட்டுருக்கு. பட் சேம் டைம் ஆரோ ஃபார்மாலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணுச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா டபுள் த ரிட்டர்னுக்கு மேலான ஒரு இடத்துல தான் வந்து ஆரோ ஃபார்மா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி சரியான இடத்துல சரியான பங்கை பிடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ நான் எப்போவுமே சிப் பண்ணுவேன் அப்படின்ட்டு போய் சிப் பண்ணிட்டு இருந்தால் டெஃபினட்டாக வந்து வேலைக்கு ஆகாது. எப்போவுமே சிப் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி எங்கே ஒர்க் ஆகும்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம போய் சிப் பண்ணணும்னா அது கண்டிப்பாக நமக்கு ஒரு ரிஸ்கில் தான் முடியும். ஸோ ரிட்டர்ன் வந்து குறைவாக கிடைக்கும். ஸோ ரொம்ப நாள் வந்து அந்த இடத்துல நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நேரம் தான் ஏற்படும். ஸோ சிப்லாவோட மார்ஜின் டிக்ளைன் ஆனதுக்கும் மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ரெவ்லிமிட்டாக தான் வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் சிப்லாலாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் ஒரு மிக சிறந்த ஒரு நிறுவனமாக வந்து இருக்குது. ஸோ 3வது பெரிய ஃபார்மா நிறுவனம் நம்ம நாட்டில். அவங்களுக்கே இந்த ஒரு நிலைமை. இன்னும் மற்ற நிறுவனங்கள் ஸோ அதாவது குறிப்பாக நாட்கோ தான். ஸோ இந்த டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை. அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ மேபி பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக அடித்து போட்டு துவம்சம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ ரெவ்லிமிட்டோட டென்ஷன் அடுத்த காலாண்டுலேயும் ஃபார்மா கம்பெனிஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.